இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை தர விரும்புகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Samuel chapter 1 verse 8. அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாரே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலம் பண்ணுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? 10 குமாரரை பார்க்கலும் நான் அதிகமாய் இருந்தும் நீ ஏன் அழுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? பின்ன ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? பின்ன ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நீங்கள் அதிகமாய் இருந்தாலும் அன்னாளுக்கு உண்டான கவலை வேதனையை மாற்றவே முடியாது. சொல்ல போனா அவளுக்கு உண்டான கவலை சிரிச்சே நாளாயிருக்குன்னு சொல்றமே. சிரித்து நாளாச்சு பிரதர், ரொம்ப நாளாச்சு சிரிச்சு. வாழ்க்கையில நல்ல கலகலகலகலன்னு சிரித்த முகத்தோடு இருப்பேன். இப்பெல்லாம் சிரித்தே நாளாயிட்டு, வருடங்கள் உருண்டு போயிட்டு, என்ன செய்யன்னு தெரியல, சிரித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு யாராவது உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னாளுடைய சக்காலத்தை அவளை ஏளனம் பண்ணி துக்க முகமாய் இருந்து அவள் அழுது கொண்டு கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்தார். அதனால அவள் அழுது கொண்டே இருந்தால், சாப்பிடாத இருந்தால், துக்க முகமா இருந்தால். அழுதுகிட்டே இருக்கிறனால, சாப்பிடாம இருக்கிறனால, சஞ்சலப்படுறனால, அவளுக்கு நல்ல புருஷன் தான். புருஷன் இருந்தும் அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி அவனால் கொடுக்க முடியவில்லை. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்தார். அப்போ அழுதுகிட்டே இருக்கிறனால, சாப்பிடாம இருக்கிறனால என்ன பிரயோஜனம்? பிரச்சனை தீர்ந்துருமா? ப்ராப்ளம் சரியாயிடுமா? உங்க போராட்டம் எல்லாம் நீங்கிருமா? இல்லையே. அழுது கொண்டே இருக்கிறதுனால, சாப்பிடாதது இருக்கிறதுனால அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தார் பாருங்கள். பொருத்தனை பண்ணினார், ஆலயத்துக்கு வந்தார், இருதயத்தை ஊற்றினார். அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அடுத்த ஸ்டெப் எடுத்தாதான் உங்களுடைய லைஃப் மாறும், சீசன் மாறும். ஆண்டவர் அடுத்த லெவல் கொண்டு போவார். உடனே ஆலயத்துக்கு வந்தார், தேவ சமூகத்துக்கு வந்தார், நேர ஆண்டோட சமூகத்தை வந்து கொட்டினார். ஒரு பொருத்தனை பண்ணால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர் என்று சொன்னால் சவரகன் கத்தி அவன் மேற்படுவதில்லை. உனக்கு நசரேனாய் நான் கொடுப்பேன் என்று சொன்னான். கோல பிள்ளை பால் மறந்த பின்பு ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டார். இதான் அடுத்த ஸ்டெப் எடுத்தான். அழுதுட்டே இருக்கிறதுனால, சஞ்சலப்பட்டுட்டே இருக்கிறதுனால, சாப்பிட்டாமலே இருக்கிறதுனால பிரச்சனை சாவிடுமா? வாய்ப்பே இல்லைங்களே கர்த்தருடைய பிள்ளைகளை. இதை பார்த்து கொண்டிருக்கிற அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா அழுதுட்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. சாப்பிடாமல் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால உங்க பிரச்சனை கீழே போறதும் இல்லை. சிரித்து நாளாயிற்று, சிரித்து நாளாயிற்று, சிரித்து நாளாயிற்று, சிரித்து பல நாட்கள் ஆயிற்று என்று யார் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சந்தோஷமாயிருங்கள், சிரியுங்கள். ஆண்டோட சமூகத்தில் நன்றி என்று சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள். சிரித்துக் கொண்டே பாடுங்கள், மகிழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், சந்தோஷத்தோடு இருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளை கலங்காதீங்க. விசாரிக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து நல்ல செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். வழிகாட்டுவார், சூழ்நிலைகளை மாற்றி போடுவார், நினைத்தருள்வார், ஆசீர்வதிப்பார், கடாட்சிப்பார், அற்புதத்தை செய்வார், நிறைவேற்றுவார் சொன்னதை. God bless you. Have a blessed day.